வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா 1000 கோடி வசூல் அள்ளிய ஒரே தமிழன், இதுவரை பிளாப் படமே கொடுக்காத இந்த பிரபலம் யாரு தெரியுமா? வெளியான அவருடைய குழந்தைத்தனமான ஒரு புகைப்படம் வெளியாகி சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. சிறு வயதில் அவர் எப்படி இருந்தார், அவருடைய புகைப்படம் வெளியாகி சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. இவர்தானா அந்த இயக்குனர் என்று ரசிகர்கள் எல்லாருமே வாயெடுத்து போயிருக்காங்க. வாங்க அந்த பிரபல யார், அவருக்கு அந்த புகைப்படத்தில் இருப்பது யாருன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஹாலிவுட்டில் இயக்கிய அனைத்து படங்களும் ஹிட் கொடுத்து பாலிவுட்டில் அறிமுகமான முதல் படத்திலேயே 1000 கோடி வசூல் அள்ளிய இயக்குனரை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். சினிமாவில் குருவை மிஞ்சிய சிசியர்கள் வெகுவாக சிலர் இருப்பாங்க. அந்த வரிசையில் லேட்டஸ்டாக இணைந்த இயக்குனர் ஒருவர் தான் இயக்கிய அனைத்து படங்களுமே பாக்ஸ் ஆஃபீஸில் மாபெரும் வெற்றியை ருசித்துள்ளது. அது மட்டுமின்றி விஜயை வைத்து ஹாட்ரிக் ஹிட் கொடுத்த ஒரே இயக்குனர் என்கிற பெருமை பெற்ற இவர் பாலிவுட்டில் இயக்குனராக அறிமுகமான முதல் படத்திலேயே 1000 கோடி என இமாலய வசூல் சாதனை படைத்திருக்கிறார். அந்த ஹீரோ பிளாப் இயக்குனர் குழந்தை பருவ புகைப்படம் இணையதளத்தில் வெளியாகியுள்ளது. அந்த புகைப்படத்தில் இயக்குனர் வேறு யாருமே கிடையாது, அட்லி தான். அவருடைய இயற்பெயர் அருண்குமார். இவர் சினிமாவில் இயக்குனராக வேண்டும் என்கிற கனவோடு தன்னுடைய 25 வயதிலேயே சென்னைக்கு வந்த இயக்குனர் சங்கரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றி வந்தார். சங்கர் இயக்கிய எந்திரன், நண்பன் போன்ற படங்களை உதவி இயக்குனராக வேலை செய்த அட்லி அதன் பின்பு இயக்குனராக அவதாரம் எடுத்து அவர் முதல் படமே ராஜாராணி என்ற திரைப்படத்தை இயக்கி வந்தார். திருமணத்துக்கு பிறகு உள்ள காதல் வாழ்க்கை மிக அழகாக காட்சிப்படுத்தியிருந்தார். அட்லி ராஜாராணி படத்தின் மூலம் மாபெரும் வெற்றியை ருசித்துக்கு அட்லி அடுத்தடுத்த வயது படத்திலேயே தமிழ் சினிமாவில் பாக்ஸ் ஆபீஸ் என கிங் என அழைக்கப்பட்டு தளபதி விஜய் இயக்கும் வாய்ப்பும் பெற்றார் அட்லி அவர்கள். விஜய் வைத்து முதலாக அட்லி இயக்கிய படம் தெரி. இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக சம்பந்தா, எமி ஜாக்சன் நடித்திருந்தாங்க. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் 100 கோடி வசூலை வாரிக்கும் என்று நம்பியிருந்தாங்க. தெரி படத்தின் ரிசல்ட்டாக அட்லி மீது இம்ப்ரெஸ் ஆன விஜய் அவருக்கு தன்னுடைய மெர்சல் படத்தை இயக்கும் வாய்ப்பை அளித்தார். அந்த படம் விஜயின் கெரியரில் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கொடுத்தாரு, ரெக்கார்டு செய்தது. பின்பு இவர்கள் இருவருமே 3வது முறையாக இணைந்து படம் தான் பிகில். அந்த படத்தை வெற்றியடை செய்து ஹாட்ரிக் ஹிட் காம்போவாக உருவெடுத்தது விஜய் அட்லி கூட்டணி. இதில் பிகில் படம் நடிகர் விஜயின் கெரியரில் முதல் 300 கோடி வரை வசூல் ஈட்டிய படமாக இருந்து வருகிறது. இந்த திரைப்படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, இப்படி தமிழ் சினிமாவில் 4 ஹிட் படங்களை கொடுத்தாலும் அட்லியின் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது அவர் மீது விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் அவர் கதையை திருடி எடுக்கிறார் என்பதுதான். அதன்படி மணிரத்னம் இயக்கிய மௌனராகம் படத்தின் காப்பி தான் ராஜாராணி என்றும் விமர்சித்த நெட்டிசன்கள் தெரி விஜயகாந்தின் சத்ரியன் படத்தை தழுவியிருப்பதாகவும், மெர்சல் அபூர்வ சகர் மற்றும் 3 முகம் படத்தின் காப்பியம் என்றும், பிகில் சக்தே இந்தியா படத்தின் காப்பி என்றும் ஒப்பிட்டு அட்லி அவர்களை ட்ரோல் செய்து வந்தாங்க. இப்படி அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் தன்னுடைய வளர்ச்சியால் பதிலடி கொடுத்து வருகிறார் அட்லி அவர்கள். ஹாலிவுட்டில் கோலோச்சி அட்லிக்கு பாலிவுட்டில் இருந்து அழைப்பு வந்தது. அதுவும் ஷாருக்கான் படத்தை இயக்க சான்ஸ் கிடைத்தது. அதை கெட்டியாக பிடித்து கொண்ட அட்லி ஷாருக்கானை வைத்து ஜவான் என்கிற தரமான ஹிட் படத்தை கொடுத்து பாலிவுட்டை வாயடைக்க செய்தார். இன்று பாலிவுட்டில் செம்ம ட்ரெண்டிங்காகி உள்ளார் அவர். தற்போது பாலிவுட்டில் இயக்கிய 60 கோடி சம்பளமாக வாங்கியிருக்கிறார். இயக்குனராக மட்டுமின்றி தயாரிப்பாளர்கள் பாலிவுட்டில் என்ட்ரி கொடுத்துள்ளார் அட்லி. தயாரிப்பில் தற்போது பேபி ஜான் என்கிற திரைப்படம் உருவாகியுள்ளது. இது திரைப்படத்தின் ரீமேக் ஆகும். இந்த படம் அடுத்த மாதம் திரைக்கு வர இருக்கிறது. அட்லிக்கு கடந்த 2014ஆம் ஆண்டு திருமணம் முடிந்து விட்டது. அவங்க நீண்ட நாள் காதலியான பிரியாவை திருமணம் செய்து கொண்டாங்க. இந்த ஜோடிக்கு திருமணமான 9 ஆண்டுகள் கழித்து தான் ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை மீர் என்கிற பெயரிட்டுள்ளார் அட்லி அவர்கள். இதை பற்றி நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க.